ஸ்தோதரிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், 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 ஸ்தோதரிக்கிறோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம் அப்பா, ஸ்தோத்ரம் அப்பா, ஸ்தோத்ரம் அப்பா, ஸ்தோத்ரம் அப்பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் அப்பா. அந்த யேசுவா திருச்சபையின் ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி எங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிற, இன்னும் நேரில் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தரும் இரட்சகருமாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே கண்ணின் மணி போல் நம்மை காத்த கிருபைக்காய் அவருக்கு நாம் துதிகளை ஏறெடுப்போம். எல்லாரும் ஒருமனப்பட்டு அவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுவோம். நன்றியப்பா, 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 நல்லவரே உமக்கு நன்றி, 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 நன்றியப்பா, 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 நன்றியப்பா. கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்தீரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவரை துதிப்போம், நம் வாய்களை திறந்து அவரை துதிப்போம், துதிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம் நாதா, ஸ்தோதரிக்கிறோம் இயேசு சுவாமி, ஸ்தோதரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எண்ணற்ற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களப்பா கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்களை ஆராதிக்கும்படி நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் நாதா. எங்களை கழுவி சுத்திகரிங்க. தடைப்பட்ட நபர்களை சீக்கிரமாய் கொண்டு வரும் நாதா. உம்முடைய பரிசுத்த கரத்தின் கிரியைக்கு உம்முடைய ஊழியக்காரி கட்டளையிட்டு செபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய தூத சேனைகள் புறப்பட்டு செல்வார்களாகப்பா. தெய்வமே, ஒரு ஷபலதுனா ஷாக்குரா ஐதமனலு சந்தனஹல்துரா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கொண்டு வரும் ஐயா அப்பா, அப்பா. ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை காத்தீரே, நன்றி. எங்களை நடத்தினீரே, நன்றி, நன்றி.
எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி நன்றி. எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிச்சிங்களப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ உமக்கு நன்றி 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 தெய்வமே. அப்பா, நாங்கள் ஒருவரை குறை சொல்லாதபடி தெய்வமே அப்பா, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் உமக்கு உகந்தவர்களாய் நிற்க கிருபை செய்யும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 சோதரம் 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்ரம், ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்ரம், யாக்கோபின் தேவனே ஸ்தோத்ரம், எங்கள் தேவனே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கிருபையும் இரக்கமுமாய் எங்கள் மத்தியில் இன்னைக்கு கடந்து வாங்க ராஜா. உங்கள் கிருபை தான் எங்கள் வாழ்க்கை. உங்கள் கிருபை தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் கிருபை தான் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொண்டு வருகிறது. உங்கள் கிருபை தான் எங்களுக்கு விடுதலை ஐயா. உங்கள் கிருபையினால் இந்த இடத்தை மூடிக்கொள்ளும். உம்முடைய மகிமையின் வெளிச்சம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பட்டும் ஐயா. பரலோகம் இந்த இடத்துல திறந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லிலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. நீங்க தான் ராஜா, எல்லாமே நீங்க தான்ப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லிலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லிலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஆத்தும நேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. ஆத்தும நேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லிலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ராஜா ராஜா அப்பா இயேசுவே, உம்முடைய பரிசுத்த தூதர்கள் எங்கும் புறப்பட்டு இருப்பதற்காய் நன்றி அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய கிருபை மாத்திரம் அந்த இடத்தை மூடிக்கொள்ளட்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படட்டும். தயவாய் இறங்கி வாரும், தயவாய் இறங்கி வாரும், தயவாய் இறங்கி வாரும். வாரம் வாரம் வாரும் 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 ஐயா, தயவாய் இறங்கி வாரும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்கள் யாவரையும் கழுவி தூய்மைப்படுத்தட்டும் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றும். கிருபையும் இரக்கமும் எங்களை மூடிக்கொள்ளட்டும் நாதா. இயேசுவே உமக்கு நன்றி
இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே அப்பா 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 ஏசப்பா ஏசப்பா தயவாய் வாரம் இறங்கி வாரம். பரலோகம் இன்று திறந்திருக்கட்டும் அப்பா. பரிசுத்த தூதர்களோடு நீர் வந்திருப்பதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா எங்களை மன்னிக்கிற தெய்வம், குற்றங்குறைகளை பெரிதுபடுத்தாமல் எங்களை மன்னிக்கிற தெய்வம்ப்பா. அதை இன்னைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க. இயேசுவே உமக்கு நன்றி, 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 உமக்கு நன்றி. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தெய்வமே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அப்பா 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே. கொல்கொதா மலைக்கு இயேசுவை, கொல்கொதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் அப்பா. யாகமாண்டாரே பரிசுத்தரே, பாவமானரே பாரமான சிலுவை சுமந்தனரே. ஒரு விசை கூட நமக்கு புகலிடம். ஒருவேளை நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், பாவி பாவம் நம்ம கரப்படுத்தி இருக்கலாம். நமக்கு ஒரே ஒரு புகலிடம், அடைக்கலாம். நம்முடைய பாவ கரைகளை கழுவி நம்மை தூய்மைப்படுத்தி இன்னைக்கு அவருடைய பரிசுத்த பந்தியிலே பங்குள்ளவர்களாய் மாற்றுகிற இயேசு நம் மத்தியிலே வந்திருக்கிறாருங்க. ராஜாதி ராஜாங்க, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான்க. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு இயேசு. தொடர்ந்து அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா.
நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலான உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது என்ற பாடலை எல்லாரும் இணைந்து ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. எல்லாரும் சொல்லுவோம். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே கீபோர்டு வால்யூம் கொடு. கிருபை உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் உங்க கிருபைதான்
தேவகுமாரா 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 நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் மறந்தா எங்கே போவே. எல்லாரும் பாடுங்க பிரியமானவர்களே. நினைச்சா கர்த்தரை நோக்கி எல்லாரும் மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா 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 உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், அதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், என் உமக்கே தெரியும். இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் செழிக்காதே. உதவாத
எங்களுடைய முகத்தையே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு ஆராதனையில பாடல் வேலை, ஆராதனை நேரம் என்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம பாடுகிறது எல்லாம் யாரோ எழுதி வச்ச கவிதை கிடையாது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா கவிதை எழுதி உங்களுக்கு நிறைய வைரமுத்து, வாலி இப்படிலாம் நீங்கள் நிறைய அவங்களாம் கவிதை எழுதி உட்கார்ந்து பிளான் பண்ணி பாட்டை எழுதுவாங்க. கிறிஸ்தவ சமூகத்தில் அல்லது ஆவிக்குரிய உலகத்தில் ஊழியக்காரங்க யாரும் அப்படி என்ன செய்யறதில்ல பாட்டு. தேவ சமூகத்தில் அவங்க உட்கார்ந்து ஆவியில நிறைந்து கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை வசனங்களை வைத்து அவங்க என்ன செய்றாங்க? நம்ம பாட்டு பாடுறதே கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யறதுதான், அறிக்கைதான். ஸோ எல்லாரும் மகிழ்ச்சியாய் நாம் என்ன செய்யணும்? பாட வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். வாய் பாடிட்டு இருக்கும்போது மனம் இருதயம் எதையோ நம்ம நினைச்சிட்டு என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை பாடுகிற நேரம் அது ஒரு உன்னதமான நேரம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடத்துல அப்படியே இருக்கும். என் மகா என்ன பாடுறாளா? உண்மையா என்னை உயர்த்துகிறாளா? என்னுடைய மகன் பாடுறானா? சும்மா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கானா? தூங்கிட்டு இருக்கானா? இது எல்லாமே கர்த்தருடைய கண்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நீங்க இப்பொழுது அல்ல பிரியமானவர்களே, எப்பொழுது நீங்கள் திருச்சபைக்கு வந்தாலும் எந்த கூட்டத்துக்கு போனாலும் பாடல் பாடும்போது, ஆராதனை நடத்தும் போது நல்ல கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமா அந்த பாட்டை என்ன செய்யணும்? நீங்க பாடணும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் சும்மா 10-11 அல்ல, அவர் ஜீவனுள்ள தெய்வம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல ஜீவனுள்ள தெய்வம்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அது நம்முடைய இயேசப்பா தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக, அவர் தப்பு பண்ணி அடிக்கப்படல, நமக்காக அடிக்கப்பட்டு உயிரை கர்த்தர் ஜீவனை இழந்த போல 3ஆம் நாளிலே பரலோக சித்தத்தின்படி உயிர் தெழுந்து அவர் இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். மீண்டும் மறுபடியும் நம்மை சேர்த்து கொள்ள அவர் ஒரு நாள் வருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்துல வேற அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறவர்களை பாருங்க. அவங்க எவ்வளவு சத்தமா பாடுறாங்க, தெருவில் பாடிட்டு போறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரே இந்த ஃபெஸ்டிவல் சீசன் தான், திருவிழா காலம். நீங்க பாத்தீங்கன்னா தெருவில் என்ன செய்யறாங்க? சத்தமா பாடிட்டு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு கையை தட்டிட்டு தெருவில் ஆண்களும் பெண்களும் ரோட்ல நடந்து போற. நம்ம ஒரு அறைக்குள்ள தேவ சமூகத்துல கர்த்தரை ஆராதிக்கும் போது எவ்வளவு சத்தமா நம்ம ஆராதிக்க வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியோடு நம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. நான் அநேக வேலைகளை பார்த்துருக்கேன். இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாடிட்டே போவாங்க. 100 பேர் 200 பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாம் பாட்டி முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கும், அவங்க பின்னாடியே பாடிட்டே போவாங்க. ஊர் ஃபுல்லாக போவாங்க. அப்போ நான் யோசிப்பேன், நம்மளால இப்படி பண்ண முடியும்? நம்ம எவ்வளோ வெக்கப்படும் யோசிச்சு பாருங்க. ஏன் நம்ம வெக்கப்படணும்? ஜீவன் உள்ள தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் என்னது? ஜீவன் உள்ள தேவன். அவங்களே இப்படி பண்ணாங்கன்னா நம்ம தேவ சமூகத்தில் எவ்வளவு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டிய பிரியமானவர்களே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் இந்த மட்டும் நம்மை நடத்தி இருக்கிறார், அவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எல்லாரும் எழுந்து நெருங்க. ஒரு 10 நிமிடம் கர்த்தரை உயர்த்த போறோம். முடிந்தவர்கள் கர்த்தருடைய சமூகத்துல எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. 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 கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரியமானவர்களே. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 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 இது கர்த்தரோட நீங்க பேசுகிற ஒரு நேரம். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்களும் கர்த்தர் உறவாடுகிற ஒரு நேரம் பிரியமானவர்களே. அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். செழுமையும் எளிமையுமான கர்த்தர் நம்மை உயர்த்தி எடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எங்கோ இருந்த நம்மை கர்த்தர் ரட்சித்து ஹல்லேலூயா அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாரே. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு அமைதியா இருக்காதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க கர்த்தரோட பேசுங்க. பிரியமானவர்களே, வேற எதையும் நீங்க நினைக்காதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு அல்ல, உணர்ந்து கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க தேவ வீட்டின் நன்மையாலே அலங்கார
ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஓ சோம்பலோடு அல்ல பிரியமானவர்களே, சுறுசுறுப்போடு கர்த்தரை உயர்த்துங்க. ஏசையா ஸ்தோத்திரி. முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு ஏசையா ஏசையா ஏசையா. மணி போல என்னை காக்கிறீ. ஹல்லேலூயா. மணி போல
உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு அப்பா, தகுதியற்ற எங்களை நீர் தேடி வந்திருக்கிறீரப்பா. பாவிகளும் துரோகிகளுமாக எங்கள் மேல் உடைய அன்பை நீர் பொழிந்திருக்கிறீரப்பா. ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறான், தாய் என்னுடைய பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு கர்த்தருக்கு விரோதமா நம்ம எவ்வளவு காரியங்களை பேசுறோம், கர்த்தருக்கு பிரியம் இல்லாத, ஆனாலும் கர்த்தர் நம்மேல் இரக்கமாய் கிருபையாய் இருக்கிறார். அவர் இம்மட்டும் நம்மை நடத்தி இருக்கிற தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை பாடும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கடந்த ஆண்டின் 3 மாதங்கள் முழுவதும் எங்களை காப்பாற்றி நடத்தி இந்த 4வது மாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் எங்களை நடத்துங்கப்பா. எங்கள் குடும்பத்தை நடத்துங்கப்பா. எங்கள் வேலைகளில், எங்களுடைய பிசினஸ்ல நடத்துங்கப்பா. விசேஷமாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த திருச்சபையை நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை உடையுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களே எங்களுடைய காரியங்களை ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையின் மீதமுள்ள பகுதிகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். Hallelujah. 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 இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். யெஷுவா திருச்சபை குடும்பமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே போல ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த 1வது ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை. இதில் கலந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்ற ஜனம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதினம், பரிசுத்த சந்ததி, அவருக்கு பிரியமான ஜனம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அதே போல தான் ஈக்குவல் ஆன்லைனில் எங்களோடு இணைந்து இந்த ஆராதனையில் கடந்த பல வாரங்களாக எங்களோடு இந்த ஆராதனையில் பங்கெடுத்து வரும் அநேக சகோதர சகோதரிகளை நான் அறிந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும்
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு சில அறிவிப்புகள். முதலாவது வேத பகுதி வாசிக்கும் நேரம். இன்று வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 30. சங்கீதம் 30 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய அன்பு சகோதரி அவங்க ஜெயபாரதி அவர்கள் வந்து அதை வாசிக்கும் பொழுது அப்படி ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி இல்லை, அது ரொம்ப டீட்டெயில். அன்றைக்கி அந்த சங்கீதம் நமக்கு உணவாய் மாற வேண்டும். அப்படியே நம்ம அதை இன்னைக்கு தான் வேற நான் படிக்கும்போது நான் நல்லா டீப்பாக படிச்சுக்கிடுவேன்னு நினைக்கிறாங்க. இதான் டைம். இன்றைக்கி வாசிக்கணும், வீட்டில் போய் நம்ம அதை டீப்பாக படிக்கணும். இப்படி படித்தோம்னா சங்கீதத்தை நம்ம தரவு பண்ண முடியும். கிடைக்கிற சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது. சகோதரி, அன்பு சகோதரி நம்ம மத்தியில் வந்து இந்த சங்கீதம் 30 வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடகம் சங்கீதம் 30வது அதிகாரம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு வாசிக்கும்படியாக நேரத்தில் கொஞ்சம் எழுந்து நின்றால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எழுந்து நின்று அந்த சங்கீதத்தை நாம் ஃபாலோ பண்ணுவோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 30. ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. 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 ஒரு சில அறிவிப்புகள் குயிக்காக. இந்த வாரத்துலேருந்து நம்ம டயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஏப்ரல் 1st வீக்லேருந்து நம்ம இந்த ஆராதனை டயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் பண்ணது இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் பார்க்க முடியல. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்ம அதை பிளான் பண்ணோம். பட் வேற ஒரு மாதிரி டைரக்ஷனில் போகுது. நம்ம எதிர்பார்த்தது நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று பார்க்கல. அது மாதிரி என்னன்னு தெரியல. நம்ம எல்லாம் இவ்வளோ நம்ம எல்லாம் கலெக்டிவாக ஒன்றா பேசி தான் நம்ம பிளான் பண்ணுறோம். பட் ஸ்லிப் ஆயிடுது. வழக்கத்தோட 8 மணி கூட சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம். இது ரொம்ப மறுபடியும் கற்றுட்டு அதை எங்கே தான் மிஸ்டேக் நடக்குன்னு தெரில. நம்மகிட்ட தான் இருக்குது. அதான் சொல்கிறேன், எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குன்னு தெரியல. ஆமாம், அது ஏதாவது ஒன்று. அதான் சொல்கிறேன், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறது யார்கிட்ட? அவர்கிட்ட தான் கேட்க முடியும். ஹெல்ப் பண்ணுங்கப்பா.
அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வர்ற வீக்ஸில் அப்படி கண்டினியூ பண்ணுவோம். நம்ம புதுசாக வந்த சகோதரியை பார்த்தேன், முடிஞ்ச உடனே நம்ம பேசுவோம் சிஸ்டர். நம்ம அன்பு தம்பி அருண் வந்திருக்காரு இன்னைக்கு. வெல்கம். அவரும் எல்லாம் நம்ம ஈவினிங்கில் சர்ச் சர்வீஸ் முடிஞ்சோன்னு நம்ம பேசுவோம். ஹல்லேலூயா. வருகிற சனிக்கிழமை ஏப்ரல் 13 2வது சனிக்கிழமை இந்த மாதத்தில் எனக்கு ரச்சனை நாள் கூட்டம் உண்டு. சரியா? ரச்சனை நாள் கூட்டம் ஏகேஎஸ் சொர்ண மஹாலில் வச்சு ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை அது நடைபெறுகிறது. இந்த மாதம் ஏப்ரல் 13 தமிழ் நியூ இயர் டேயும் அதே தானே, சேமாக தான் வருது தம்பி. தமிழ் நியூ இயர் டேயும் கிட்டத்தட்ட சேம் தான் இல்லையா? தமிழ் புத்தாண்டு 13-14 தான் வரும் பொதுவாக. இருந்தாலும் நம்ம கூட்டம் வழக்கம் போல் அது நடக்கும். காலையில் 10 மணிக்கு அந்த கூட்டம் தொடங்கி 12:30 வரைக்கும் அது நடக்கும். அந்த கூட்டம் வந்து ஒரே பர்பஸ் வந்து டெலிவரன்ஸ், விடுதலைக்காக நடத்தப்படுகிற கூட்டம். வேறு ஜென்ரலாக நடத்துகிற ஒரு சுவிசேஷ கூட்டம் கிடையாது, விடுதலைக்காகவே. ஸோ அதுக்கு பிரத்யேகமாக அந்த ஜனங்களை நம்ம கூப்பிட்றோம். நம்ம சுவிசேஷம் பியூர் சுவிசேஷ கூட்டம் கிடையாது. சுவிசேஷம் சொன்னதானே விடுதலை, டெலிவரன்ஸ். சுவிசேஷம் இல்லாமல் விடுதலை இருக்க முடியாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அதனால் நம்ம டெலிவரன்ஸ் வந்து ஒரு மெயின் பர்பஸ் நமக்கு. அதில் நீங்கள் முடிந்தவர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள், இல்லை மற்றவங்களுக்கு சில பேரை சொல்லி கூட நீங்கள் அனுப்பலாம். யாருக்காவது இந்த டெலிவரன்ஸ் தேவையாக இருந்தால், சாபக்கட்டுகள், பிசாசின் கிரியைகள், பில்லி சுனியங்கள், மந்திரவாதங்கள், இன்னும் எவ்வளவோ காரியங்கள், கடன் பிரச்சனைகள், தொடர்ந்த பிசாசின் கிரியைகள், இப்படி எவ்வளவோ போராட்டங்கள் உண்டு நம்ம இந்த உலக வாழ்க்கையில். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் நீங்கள் அவங்க சொல்லி அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள அழைத்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லியாவது அவங்களை அனுப்பும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 10th எக்ஸாம்லாம் இன்னும் எல்லாம் முடிஞ்சது. இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது 10th ஸ்டாண்டர்டுக்கு, திங்கட்கிழமையோடு முடியுது. அதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மற்ற இந்த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன்ஸு, இந்த நீட்டுன்னு சொல்கிறாங்களே, நீட்டு, அது மாதிரி இந்த ஐஐடி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இன்னும் எத்தனையோ எக்ஸாமினேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது எல்லா பகுதிகளிலேயும். அதில் கலந்து கொள்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். சில பேர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, மெசேஜ் கொடுக்குறாங்க, அதுக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு. சில பேர் ஜென்ரலாக சொல்லிடுறாங்க. எப்படி இருந்தாலும் இப்போ உள்ள இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். 10th எக்ஸாம் மட்டும் மண்டே முடியுது. +1 +2 ரெண்டுமே முடிஞ்சு போச்சு எக்ஸாம்ஸு. இன்னும் அவங்களுக்கு அடுத்த கேரியர், இன்ஜினியரிங் போகவா, மெடிக்கல்ஸ் போகவா, அந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். வேறு இந்த வாரத்தில் யாருக்காவது பர்த்டே, வெட்டிங் அனிவர்சரி, திருமண நாள் இதெல்லாம் வந்தால் சொல்லுங்கள். உங்களுக்காக விசேஷத்த விதமாக ஜபிக்க விரும்புகிறோம். அன்றைக்கி அந்த நாளில் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக அந்த காரியத்துக்காக நம்ம ஜபிக்கணும். நம்ம பர்த்டே, இந்த வெட்டிங் அனிவர்சரி யாருக்காவது இருந்தால் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஒரு 2 monthsக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான். இந்த மாதம் வைக்கலாமா இல்லை மேலே வைக்கவா, எப்படி? மாதம் ஒரு தடவை தான், ஒரு வெள்ளிக்கிழமை. சரியா? இந்த மாதம் வைக்கலாமா, அடுத்த மாதம் வைக்கலாமா, என்னென்ன மேலேருந்து வைக்கலாமா? மேலேருந்து வேணால் அனௌன்ஸ் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. அடுத்த சர்வீஸில் டேட் சொல்லிடுறேன் நான். இங்கே ஆராதனை முடிஞ்சவொடனே கம்யூனியன் சர்வீஸ் இருக்கும். சரியா? திருவிருந்துன்னு சொல்லுவாங்க, கர்த்தருடைய பந்தி இருக்கும். மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்து அனைவரும் அதில் கலந்து கொள்ளலாம். ஒரு முக்கியமாக நம்ம ஆசரிக்கிற ஒரு காரியம். ஒவ்வொரு மாதமும் கம்யூனியன் சர்வீஸ் ரொம்ப பயபக்தியோடு ஆசரிக்க வேண்டிய ஒரு காரியம். ரொம்ப ஆசீர்வாதம் நமக்கு அது. இன்றைக்கி வந்திருக்கிற உங்களை நான் குறிப்பிட்டு நான் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு, அதில் சந்தேகமே இல்லை. எனக்கு நான் ஆராதனைக்கு வந்த டைம்லேருந்து அதை கர்த்தர் எனக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறார். எனக்கு எலெக்ஷன் ஏப்ரல் 19 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு ஈவெண்ட் இல்லையா?
ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை வருது. ஆமாம், அதுக்கு நீ ஆயத்தமாக இருந்து அதை ஓட்டு போடுவது ஒரு கடமை நமக்கு. அதை நல்லபடியாக நம்ம அதை செய்யணும், ஜெபிக்கணும். அதான் அதுக்காக தான் கொண்டு வர அந்த பாயிண்ட்டை ஜெபிக்கணும். அதுக்காக நமக்கு ஒரு நல்ல ஒரு தலைவரை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். நல்ல அரசாங்கம் நமக்கு வேண்டும். ஏன்னா நல்ல அரசாங்கம் இருந்தால் தான் நாடு செழிப்பாக இருக்கும், சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்ம நிம்மதியாக வாழ முடியும். சரியா? அதனால் நல்ல ஒரு அரசாங்கம் இந்தியாவில் ஏற்பட வேண்டும். ஒரு முக்கியமான டைம் இது. உலகத்தில் பல்வேறு மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு கவர்மெண்ட் அமைவது மிக மிக முக்கியம். இல்லை கர்த்தர்ட்ட நம்ம அதுக்காக ரொம்ப மன்றாடணும், அதிகமாக ஜெபிக்கணும். சில இடங்களில் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் நடக்குது எலெக்ஷனுக்காக. இதெல்லாம் நம்ம கடமை. அது நம்ம நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், அரசாங்கத்துக்காக ஜெபிக்கணும், நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும். எலெக்ஷன் ஏப்ரல் 19 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. வேறு எதுவும் விஷயம் இருந்தால் சொல்லலாம், ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது விடுபட்டிருந்தா. கம்யூனியன் சர்வீஸ் முடிஞ்சோன்னா பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, தயவுசெய்து இருந்து அதை சாப்பிட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வசனம் இன்று கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். சரியா? நம்ம மேலே ஒரு பிரகாசம் உண்டு, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம மேலே ஒரு பிரகாசம் உண்டு. ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலேயும் ஒரு பிரகாசம் இருக்கும், ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம் இருக்கும். நம்ம மேலே ஒரு வெளிச்சம். என்ன வெளிச்சம் அது? கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வெளிச்சம், க்ளோரி ஆஃப் காட் நம்ம மேலே இருக்கும். அது ஒரு விசேஷம். நமக்கு பாக்கியவான்கள் நம்ம. கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும்போது, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது, அவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இருக்கும். பயப்படவே வேண்டாம். அது கர்த்தர் கொடுக்குற அஷூரன்ஸ். யாருக்குமே கொடுக்காத ஒரு வெளிச்சம் நமக்கு உண்டு. எகிப்தில் இருளில் மூழ்கி கிடக்கும்போது கூட கர்த்தர் இருளை அனுப்புகிறார் எகிப்தில். அப்போ நம்ம இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுத்த கோசேன் என்கிற அந்த ஏரியாவில் வெளிச்சம் இருந்துச்சு. அங்கே மட்டும் வெளிச்சம் இருந்துச்சு. எப்படி? கர்த்தருடைய வெளிச்சம் அங்கே பிரகாசித்தது. ஒரு வெளிச்சம் உண்டு. தேவனுடைய மகிமை தான் அந்த வெளிச்சம். க்ளோரி ஆஃப் காட், தேவனுடைய மகிமை தான் அந்த வெளிச்சம். சங்கீதம் 118:27 வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? சங்கீதம் 118:27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். எடுத்தாச்சா? வாசிங்க. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். You will shine. His light will shine upon you. அவருடைய வெளிச்சம் உங்க மேல பிரகாசிக்கும். கிறிஸ்துவுக்குள் நீங்க வாழும் பொழுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருக்குள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது உங்க மேல அந்த வெளிச்சம் கடந்து வரும். தேவன் கொடுக்கிற வெளிச்சம், கர்த்தருடைய மகிமை ஆட்டோமேட்டிக். அது உங்க வீட்டில் வெளிச்சம், உங்க காரியத்தில் வெளிச்சம், நீங்க போற இடமெல்லாம் வெளிச்சம், உங்க எதிர்காலத்தில் வெளிச்சம், உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஒரு வெளிச்சம் இருக்கும். மற்றவங்க பார்த்தா கூட அதை உங்களோட சொல்ல மாட்டாங்க சில பேர். ஒருவேளை அது தயக்கமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம். நிறைய கிறிஸ்டின்ஸை நான் பார்த்துருக்கேன். நான் டக்குன்னு கேட்டிருக்கேன் அவங்ககிட்ட, கிறிஸ்டியனா அப்படின்னு. எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது, எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம், பைபிள் படிக்கும்போது கேட்கல. அப்படிலாம் கேட்டால் அது பெரிய விஷயம் கிடையாது. சும்மா அவங்கள பார்த்த உடனே தெரியும், அந்த இந்த கிறிஸ்டியன் முகங்கிறது தெரிஞ்சிடும் நமக்கு. அது ஒரு வெளிச்சம். நம்ம
கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார், ஷைன் பண்ண செய்வார். உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க. நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் பக்கத்தில் எத்தனையோ ஜனங்கள் வாழலாம், ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு வெளிச்சம் தெரியும், உங்ககிட்ட ஒரு பிரகாசம் தெரியும். அவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்கள் நெய்பர்ஸ், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. உங்ககிட்ட ஒரு வெளிச்சம் இருக்கும், உங்கள் வீட்டில் ஒரு வெளிச்சம், உங்கள் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம், உங்கள் காரியத்தில் ஒரு வெளிச்சம், ஏதோ ஒரு ஸ்பெஷல் பிரைட்டாக இருப்பீங்க. சரியா? சாதாரண ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க, ஆனால் நீங்கள் யூ வில் கிளிட்டர். மற்றவங்களுக்கு கண்ணை பறிக்கும். நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் அவங்களுக்கு கண்ணை பறிக்கும். நீங்கள் செய்கிற காரியங்கள் அவங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஒரு விசேஷ தன்மை காணப்படும். ஏதோ ஒரு யூனிக், ஒரு விசேஷித்த ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்கும். நம்ம எதுவும் செய்கிறதில்ல. நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் இருக்குது பார்த்தீங்களா, நமக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும். உங்கள் முகம் நம்ம கருப்பாக இருந்தாலும் பிரைட்டாக இருக்கும். புரியுதா? நம்ம கருப்பாக இருந்தாலும் பிரைட்டாக இருக்கும். நம்ம எந்த ட்ரெஸ் போட்டாலும் நமக்கு அழகாக இருக்கும். நமக்கு சரியா? நம்ம பேசும்போது நம்ம பேச்சு மற்றவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிக்கிற மாதிரி இருக்கும், இனிமையாக இருக்கும். இப்படி தான் ஒரு வெளிச்சம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் விசேஷித்த விதமாய் அவர் ஷைன் பண்ணுகிறார். அதே மாதிரி உங்கள் ஃபீல்டில், நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க. நீங்கள் வேலை பார்த்தா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க. வித்தியாசமாக இருக்கும் உங்கள் வேலைகள்லாம். புரியுதா? எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம், ஒரு ஷைனிங், ஒரு வித்தியாசம், ஒரு பிரைட்னஸ் இருக்கும். வெற்றி, எந்த காரியத்தையும் நீங்கள் செஞ்சிருவீங்க. எளிதாக அழகாக செய்வீங்க, மற்றவங்களோட வித்தியாசமாக செய்வீங்க. எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அதான் வெளிச்சம். அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிறார்னா, வெறும் இந்த லைட் போட்டிருக்கோம்ல, அது வீடியோ எடுக்கிறதுக்காக போடுறோம் இல்லையா? இது சாதாரண ஒரு 1000 வாட்ஸ் வெளிச்சம். பட் கர்த்தருடைய வெளிச்சம் வேறு. அது அவருடைய மகிமை. அது நம்ம மேலே இருக்கும்போது நமக்கு காரியங்கள் வாய்க்கும், நம்ம வாழ்க்கை செழிக்கும், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்கும். தாவீது சங்கீதத்தில் பாடும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன் அப்படி பாடினார் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு லைன் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது இந்த சங்கீதத்தில். சங்கீதம் 36 9வது வசனம் அவர் பாடும்போது என்ன பாடுறாரு தெரியுமா? உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம், உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். என்ன புரியாது, முதல்ல வாசிக்கும்போது புரியாது. உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். உங்கள் வெளிச்சத்தில் எங்களுக்கு சந்தோஷம், உங்கள் வெளிச்சத்தில் எங்கள் ரட்சிப்பு, உங்கள் வெளிச்சத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் வெளிச்சத்தில் எங்களுக்கு நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதான் கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேலே வரும்போது உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாவற்றையும் அவர் கொடுத்து விடுவார். அவர் உங்களுக்கு அனுப்புகிற வெளிச்சத்தில் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அதுதான் ஸ்பெஷாலிட்டி. அந்த வெளிச்சம் வரும்போது அந்த வெளிச்சத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கிடும். புரியுதா? உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் அப்படிங்கிறார். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம், வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமாம், வெளிச்சம் இருந்தால் வெளிச்சத்தை தான் பார்ப்போம் நம்ம சொல்லுவோம், புரியாது. இந்த முதல்ல சொன்ன உம்முடைய வெளிச்சத்திலேங்கிறதுக்கும் வெளிச்சம் காண்கிறோங்கிறதுக்கும், இந்த வெளிச்சம் வெளிச்சம் 2 வார்த்தைக்கும் 2 அர்த்தம். அவருடைய வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்கும் போது, ரெண்டாவது நாம் வெளிச்சத்தை காண்கிறோம்னா நன்மைகளை காண்கிறோம், ஆசீர்வாதங்களை காண்கிறோம். புரியுதா? கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். எப்பவும் ஆசீர்வாதம் தான், கவலையே பட வேண்டாம். உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்வாக்கியம், அது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். புரியுதா? அவர் கொடுக்குற வெளிச்சத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஞானம், சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், நிம்மதி, விடுதலை, மேன்மை, எல்லாவற்றையும், நல்ல உடல் சுகம், எல்லாவற்றையும் அவர் தருகிறார் நமக்கு. இந்த வெளிச்சத்தில் எல்லாமே இருக்கு. அதனால தான் இந்த டாப்பிக்கை நான் ரொம்ப விரும்பினேன். ரொம்ப முக்கியம். அவர் பிரகாசிப்பிக்கணும் உங்களை. நீங்களாம் உங்களை
பிரைட்டாக மாற்ற முடியாது. வேணா அந்த 2 லைட் போட்டுக்கலாம். ஃபேஷியல் பண்ணுவாங்க, பியூட்டி பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வரலாம், ஒரு நாளைக்கு இருக்கும். புரியுதா? கர்த்தர் கொடுக்குற அந்த வெளிச்சம் வேறு, டிஃப்ரெண்ட். அந்த வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதான் அவசியம். அவருடைய மகிமை, அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே வேணும். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வந்துட்டுனா நம்ம வெளிச்சம் கொடுக்குற ஜனங்களாக மாறிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய வெளிச்சம் நம்ம மேலே இருந்ததுன்னா நம்ம வெளிச்சம் கொடுக்குற ஜனங்களாக மாறிடும். தொடர்ந்து அவருடைய வெளிச்சம் உங்கள் மேலே இருக்கும்போது, உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தது அதான் அதில் பாயிண்ட். நீங்கள் வெளிச்சம் கொடுப்பீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் அநேகருக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருப்பீங்க, அநேகருக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்குற ஜனமாக மாறிடுவீங்க. உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்க. உங்களை வெளிச்சம் கொடுக்குற மனுஷங்களை கர்த்தர் மாற்றிடுவார். அதுக்காக தான் அவர் உங்கள் மேலே வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுறார், வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை வாங்கி 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 நீங்களும் வெளிச்சம் கொடுக்குற ஜனமாக மாறிடுவீங்க. இதுதான் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம். ஏன்னா தேவன் ஒளியாக இருக்கிறார். யோவான் சொல்லியிருக்கார், 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இருள் இருந்ததுன்னா வெளிச்சம் குறைஞ்சிரும். இருள் இருந்தால் அந்த இடத்துல வெளிச்சம் குறைஞ்சிரும். சரியா? ஆமாம். ஒரு வெளிச்சம் இருக்குது, அதை போய் நீங்கள் பிளாக் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு அட்டையை வச்சு மறைச்சிங்கன்னா அந்த வெளிச்சம் கொஞ்சம் பிளாக் ஆகும். சரியா? ஆமாம். அந்த வெளிச்சத்தில் இருளை நம்ம கொண்டு போகும்போது அந்த வெளிச்சம் கொஞ்சம் குறையும். பட் தேவனுடைய வெளிச்சம் அப்படி இல்லை. அதில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, இருளே கிடையாது. 100% லைட். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நம்ம எப்படி அவர் நம்மளை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார்னு பார்க்க போகிறோம். நம்ம மேலே எப்படி அவர் ஷைன் பண்ண போகிறார், நம்ம மேலே எப்படி வெளிச்சத்தை கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. சரியா? அதில் முதல் பாயிண்ட் வந்து உனக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய பியூட்டி பாருங்க. உங்களுக்காக கர்த்தர் மகிழ்ச்சியை விதைச்சிருக்கார். நீங்கள் போய் விதைக்கலை, நீங்கள் போய் நிலத்தை உழுது நீங்கள் விதைக்கலை. விதைச்சது யாரு? கர்த்தர். எதை விதைச்சிருக்காரு? உங்களுக்காக உங்கள் நிலத்தில் உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிழ்ச்சியை விதைச்சிருக்கார். அவர் மகிழ்ச்சியை விதைச்சாருன்னா நீங்கள் எதை அறுவடை பண்ணுவீங்க? 30, 60, 100 மடங்கா மகிழ்ச்சியை அறுவடை பண்ணுவீங்க. விதைச்சது யாரு? உங்களுக்காக அவர். இதான் முதல் பாயிண்ட். அவர் எப்படி நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார் என்றால் இதான் முதல் பாயிண்ட். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை விதைக்கிறார். வாசிங்க சிஸ்டர், 97:11 சங்கீதம். சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்படும்னு சொல்லியிருக்கு. விதைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக விதைச்சாச்சு. யார் விதைச்சா? தேவதூதர்கள் வந்து விதைச்சிருக்கலாம். இது நானா சொல்கிறேன். யார் வந்து விதைச்சிருப்பா? தேவதூதர்கள் வந்து விதைச்சிருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நிலத்தில் மகிழ்ச்சியை விதைச்சிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக செய்வார். கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வாழும் பொழுது, கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி விதைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 60:20 சொல்லி, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60:20 கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் வாழ்க்கையில் யார் உங்களுக்கு வெளிச்சம்? கர்த்தர் தான். அவர் தான் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். சூரிய வெளிச்சம் இந்த பூமிக்காக, அதெல்லாம் ரொம்ப அளவு குறைஞ்ச வெளிச்சம். சூரிய வெளிச்சம் இந்த உலகத்துக்காக, புரியுதா? இந்த உலக நன்மைக்காக. சூரியன் இருந்தால் தான் எல்லா வேலைகளும் நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக காலையில். ஆமாம், சூரியன் இந்த சந்திரன் இந்த உலகத்துக்காக. பட் நமக்கு என்ன வேணும்? தேவனுடைய வெளிச்சம். அவர் வெளிச்சம் நித்திய வெளிச்சம். எப்பவும் 24 hours உங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர் உனக்கு வெளிச்சமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இனிமேல் துக்கம் இல்லை, கவலை இல்லை.
துயரங்கள் கிடையாது, உபத்திரவங்கள் கிடையாது. அவருடைய வெளிச்சம் உங்கள் மேலே இருக்கும்போது, உங்கள் கூடாரத்தின் மேலே இருக்கும்போது, உங்கள் மேலே இருக்கும்போது, அந்த வெளிச்சம் உங்கள் மேலே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பாடுகள், உபத்திரவங்கள், கவலைகள் எதுவுமே கிடையாது. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லாம் பழைய கதை. துக்க நாட்கள்லாம் பழைய கதை. இனிமேல் ஒன்றுமே கிடையாது. இனிமேல் துக்கமே இல்லை, உபத்திரவங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை. இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது இல்லை, அது இல்லை. உங்கள் வறண்டு போன வறட்சியான வாழ்க்கை செழிப்பாக மாறும். சகோதரனே, சகோதரியே, உங்கள் வறண்டு போன வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் வறட்சி காணப்படலாம். உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு வேண்டிய பொருட்கள் கிடைக்காம இருக்கலாம், வறட்சி இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். ஆனால் அந்த வறட்சியை கர்த்தர் இன்று செழிப்பாக மாற்றுகிறார். அதுக்குத்தான் இந்த பிரசங்கம். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் உள்ள வறட்சிகள் இன்று மாறும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள வறட்சிகள் இன்று மாறும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டதின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் வறட்சிகள் மாறும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 35:1 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். கட்டாந்தர மாதிரி இருந்த வாழ்க்கை, வறட்சியான ஒரு நிலம், எவ்வளவு தண்ணி பாய்ச்சினாலும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அங்கே ஒன்றுமே விளையாதுன்னு சொல்கிற அளவுக்கு வனாந்தரம், வறண்ட நிலம், கடினமான ஒரு நிலம், கடுவெளின்னு போட்டிருக்கு, கடுவெளி. அந்த மாதிரி ஒரு நிலமே செழிப்பாக மாறும்னு கர்த்தர் சொல்கிறார். அதே மாறும் பொழுது நம்ம வாழ்க்கையை மாறாது. ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம இருதயத்தில் ஒரு புதிய ஆவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் ஒரு பரிசுத்த ஆவியானவர் அவர் வைத்திருக்கிறார். எல்லா வறட்சியும் மாறும், எல்லாம் செழிப்பாக மாறும். வரும் மாதங்களில் அதை நீங்கள் காண்பீர்கள். வறண்ட உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை கர்த்தர் கொண்டு வருகிறார். அதான் மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைச்சா எத்தனை மாதத்தில் பலன் கிடைக்கும்? ஆடி மாதம் விதைக்கிறாங்கல்ல, எப்போ பலன் கிடைக்குது? ஆமாம், எத்தனை மாதம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நமக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. பலன் கிடைக்கும், கை மேலே பலன் நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக நம்ம பார்ப்போம். புரியுதா? ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, நிச்சயமாக அதை செய்வார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். சங்கீதம் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். எல்லாருக்கும் இந்த பூமியில் இருளான வாழ்க்கை இருக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருள் வந்து மூடி இருக்கலாம். இந்த பூமியை இருள், காரிருள் மூடி இருக்கலாம். பல பேருடைய வாழ்க்கையை இருள் சூழ்ந்திருக்கலாம். ஏன் நம்ம வாழ்க்கையை கூட இருள் சூழ்ந்திருக்கலாம். ஆனாலும் அந்த இருள் நம்மை அந்தகாரப்படுத்த முடியாது. கர்த்தருக்குள்ள நம்ம செம்மையானவர்களாய் காணப்படும் பொழுது, கர்த்தருக்குள் செம்மையானவர்களாய் நாம் காணப்படும் பொழுது, செம்மையானவர்கள் எப்படி? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது, சரியா? அப்படி வாழும் பொழுது அதான் செம்மையானவன் சொல்லணும். செம்மையானவன், கர்த்தருக்கு பிரியமானவன், அவர் சொல்கிறத கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து வாழ்கிறவன், அவன் தான் செம்மையானவன். அவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். எவ்வளவு இருள் இருந்தாலும் நமக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கும், ஒரு வழி நமக்கு உண்டாகும். எவ்வளவு இருள் சூழ்ந்தாலும் நமக்கு ஒரு வழி வச்சிருப்பார் கர்த்தர். கவலைப்படாதீங்க, அதான் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், சரியா? ஏன்னா அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். உங்களை டல்லாக இருக்க விட மாட்டார். இருண்டு கருண்டு ஒரு மாதிரி சோர்ந்து போக விட மாட்டார். உற்சாகமாக நம்மளை வச்சிருப்பார், சரியா? உங்கள் முகம் ஜொலிக்கும். ஆமாம், கவலைப்படாதீங்க, ஜொலிக்கும். உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அப்படி காணப்படுவீர்கள். இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இருள்னு என்ன தெரியுமா? இங்கிலீஷில் டிஸ்ட்ரெஸ், பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள், கவலைகள். எப்போ பார்த்தாலும் உபத்திரவம், பாடு, ஒன்று விட்டால் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். அதான் இருள்னு சொல்லப்படுது. இருள், சரியா? உபத்திரவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அதான் இருள். அந்த இருள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், அந்த இருள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும், கர்த்தர் அவருடைய வெளிச்சத்தை கொண்டு வந்து உங்கள் மேலே உதிக்க பண்ணி உங்களை விடுவித்து காப்பாற்றுவார். அந்த இருள் உங்களை மேற்கொள்ள முடியாது. வெளிச்சத்தை அனுப்பி அவர் உங்களுக்கு விடுதலை, டெலிவரன்ஸ் கொடுப்பார். அவர் உங்களை காப்பாற்றுவார்.
இருளின் ஆதிக்கத்திலிருந்து அவர் உங்களை காப்பாற்றுவார். இருள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து, அதாவது டெலிவரன்ஸை கொடுத்து உங்களை காப்பாற்றுவார். யோபு ஒரு இடத்துல சொல்கிறார், யோபு எவ்வளோ பாடுகள் அனுபவிச்சாலும் உங்களுக்கு தெரியுமில்ல. அவர் சொல்கிறாரு, அவர் அருளின வெளிச்சத்தினால், அவர் கர்த்தர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன் அப்படிங்க. வசனம் வந்து 29:3, யோபு எடுக்க வேண்டாம், 29:3 சொல்கிறாரு, அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். எப்படி கடந்து போனார்? அவர் அருளின வெளிச்சத்தினால், அவர் அருளின தைரியத்தினால், அவர் அருளின பலத்தினால், அவர் கூட இருந்து எனக்கு உதவி செய்தபடியினால் நான் இருளை கடந்து போனேன். எந்த இருள் வந்தாலும் கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை கரம் பிடிச்சு நடத்தி அந்த இருளை விட்டு உங்களை காப்பாற்றி கொண்டு போய் விட்டுருவார். அனுகூலமான துணை அவர், நமக்கு பலன், உங்களுக்கு வேண்டிய தைரியத்தை கொடுப்பார். சோர்ந்து போக வேண்டாம், உங்களுக்கு வேண்டிய தைரியத்தை கொடுப்பார், உங்களுக்கு பலனை கொடுப்பார், உங்களுக்கு துணையாக அவர் இருப்பார். உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு துணையாக அவர் இருப்பார். எந்த இருள் இருந்தாலும் உங்களை காப்பாற்றி அவர் கரை சேர்ப்பார், வெளிச்சத்துக்கு கொண்டு போவார். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். சங்கீதம் 112:4 அந்த வசனம் இருக்குது. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். மூன்றாவதாக வெளிச்சம் எதை குறிக்க தெரியுமா? ரட்சிப்பு. கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்து நம்மை ரட்சித்து கொண்டார். சரியா? வெளிச்சத்தை கொடுத்து நம்மளை ரட்சித்து கொண்டார். நம்ம எங்கே இருந்தோம்? இருளில் வாழ்ந்துட்டு இருந்தோம், பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், சிறையிருப்பில் கிடந்தோம், பெரிய குழியில் விழுந்து கிடந்தோம். புரியுதா? ஆமாம், ஒரு சேறு நிறைந்த ஒரு குழியில் விழுந்து கிடந்தோம், சிறைப்பட்டு போய் ஜெயிலில் கிடந்தோம். பாவமான வாழ்க்கை. இந்த உலகத்தின் வழிபாடுகள் எப்படி இருக்கோ அதன்படி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த உலகத்தில் சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் உள்ள ப்ராக்டிசஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நம்ம முன்னேறி தாத்தா எப்படி இருந்தாங்க, தாத்தாவுடைய அப்பா எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இருளான ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அதான் ரட்சிப்பு. வெளிச்சத்துக்கு வந்தாச்சுன்னா நம்ம அவரை தான் பார்ப்போம், தேவனை மட்டும்தான் பார்ப்போம். வெளிச்சத்துக்கு வந்துட்டிங்கன்னா அவரை மட்டும்தான் பார்ப்போம், அவருடைய நீதியை மட்டும்தான் பார்ப்போம், தேவனையும் அவருடைய நீதியையும் பார்ப்போம். வெளிச்சத்தில் வாழும் பொழுது, இருளில் வாழும் பொழுது எதையுமே பார்க்க முடியாது, கண்கள் குருடாகி போகும். இந்த உபத்திரவங்களை தாங்க முடியாமல் இந்த குழியில் கிடந்தால் எப்படி இருக்கும்? அதை மாதிரி நம்ம வாழ்க்கை ஆயிரும். பட் வெளிச்சத்துக்கு வரும்போது கர்த்தரையும், அதாவது நம்ம கடவுளை, தேவனையும் அவருடைய நீதியையும் நம்ம பார்ப்போம். அதான் வெளிச்சத்திலே நம்ம இருக்க பழகணும். அந்த பழகிட்டோன்னா கர்த்தர் இன்னும் அதிக வெளிச்சத்தை கொடுப்பார். வெளிச்சத்துக்கு மேலே வெளிச்சம். அப்படியே வெளிச்சத்தில் வாழ நம்ம பழகிட்டோன்னா நம்ம வாழ்க்கை வந்து வித்தியாசமாக மாறிடும். பேதுரு எழுதியிருக்கிறாரு, உங்களை அந்தகார இருளு நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்தவர் உங்கள் தேவன் அப்படின்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. 1 பேதுரு 2:9 அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை நம்முடைய தேவன் தமது ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்தார். அதான் நிறைய பேர் நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்திருப்போம். நான் உள்பட எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்ம அந்த காலத்தில் இந்த உலக பிரகாரமாக ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். ஆனால் இப்போ கர்த்தர் நம்மளை தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம பிழைச்சிக்கிட்டோம், நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். நம்மளை அவர் ஷைன் பண்ண வைக்கிறார், ஒவ்வொரு காரியத்திலும் ஷைன் பண்ண வைக்கிறார். பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர், நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன், நம்மளை ஷைன் பண்ண வைக்கிறார். தகுதியே இல்லை நம்ம, ஆனால் ஷைன் பண்ண வைக்கிறார். பிஸ்னஸில் நம்மளை ஷைன் பண்ண வைப்பார். நம்ம ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கலாம், பட் நம்மளை ஷைன் பண்ண வைப்பார். அவர் நம்ம கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுவார். நம்ம ஒன்றுமே இல்லைன்னு நினைப்போம், ஆனால் நம்ம ஒரு பொருட்டாக எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு முக்கியமான ஆளாக எல்லார் கண்கள்லேயும் நம்ம அறியப்படுவோம். நம்ம சாதாரணமாக தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்ம ஒன்றுமில்லைன்னு நினைப்போம். கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை. ஆனால் மனுஷங்க பார்வையில் நம்ம விலையேறப்பட்ட ஜனமாக நம்ம காணப்படுவோம். நிச்சயமாக there will be a light upon you. ஒரு வெளிச்சம் உங்கள் மேலே காணப்படும். நீங்கள் செய்கிற காரியத்துலேயும் சரி, உங்கள் பார்வையில், உங்கள் பேச்சில், எல்லாத்துலேயுமே ஒரு வெளிச்சம் காணப்படும். நான்காவதாக
கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேலே இருக்கும்போது, அவர் உன்னை பிரகாசிக்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சுக வாழ்வு உண்டாயிருக்கும். சுக வாழ்வு எங்கே உங்கள் வாழ்க்கையை சுற்றிலும் ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல், ஒரு நிம்மதி, நல்ல சுகம். நல்ல சுகம்னா நல்ல ஆரோக்கியம், நல்ல ஹெல்த்து உண்டாயிருக்கும். அடிக்கடி நம்ம நோய்வாய்ப்படுறது, பலவீனப்படுறது எதுவுமே நம்ம வாழ்க்கையில் காணப்படாது. டிப்ரெஷன், கவலை, துக்கம், பாரம், வேதனை அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. குழப்பம் அதெல்லாம் இருக்காது. தெளிந்த புத்தி இருக்கும், நமக்குள்ள தெளிந்த புத்தி இருக்கும். அமைதியான வாழ்க்கை, இளைப்பாறுதல், சந்தோஷம், சமாதானம், அப்படி ஒரு வாழ்க்கை. அதான் சுகமான வாழ்க்கை. இப்போ சூரியன் காலையில் உதிக்க பார்த்தீங்களா? ஏன் கடவுள் அப்படி வச்சிருக்கிறாரு? காலையில் சூரியன் உதிக்குது. ஆமாம். அப்போ அந்த பூமியில் அந்த வெளிச்சம் பரவி இந்த பூமியை வெளிச்சம் கவர் பண்ணுது. அதனால் செடிகள், கொடிகள், எல்லா தாவரங்களும் எல்லாம் அந்த சூரிய வெளிச்சத்தில் உள்ள சத்தை எடுத்து அது உணவு செஞ்சு அந்த செடிகள்லாம் சாப்பிடுது, வளருது. சரியா? ஆமாம். நிறைய காரியங்கள் அதில் சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லலாம். நம்ம இந்த சூரிய வெளிச்சம் படுறதுனால தான் இங்கே உள்ள தண்ணிகள்லாம் அப்படி நீராவியாக மாறி மேகமாக மாறி பூமியில் மழையாக பெய்யுது. சூரியன் இல்லைன்னா இந்த உலகமே ஃபங்க்ஷன் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு சூரியனுடைய வெளிச்சத்தில், சூரியனுடைய கதிர்களில் ஆல்ஃபா, காமா, இப்படி எத்தனையோ ரேஸ் அதில் உண்டு. அதெல்லாம் இந்த உயிர் வாழ்கிற ஜீவன்களுக்கு, மனுஷங்களுக்கு, நமக்கும் கூட, செடி கொடிகளுக்கும், எத்தனையோ அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிற பேர்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் அது சூரிய வெளிச்சம்தான் அவங்க வாழ்க்கைக்கு பிரதானமாக இருக்குது. சரியா? சூரிய வெளிச்சம்தான் பிரதானமாக இருக்குது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு உதிக்கும் போது, அவருடைய வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்கும் போது, உங்கள் வாழ்க்கையில் சகல காரியங்களும் நேர்த்தியாக நடக்க ஆரம்பிச்சிடும். எப்படி இந்த பூமிக்கு சூரியனும் சூரிய வெளிச்சமும் ரொம்ப அவசியமாக இருக்கும், அதே போல் நம்முடைய கர்த்தர் இயேசு நம்ம மேலே உதிக்கும் போது, அவருடைய வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்கும் போது, நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் நமக்கு கிடைக்கும். அப்போ மொத்தத்தில் சுக வாழ்வு உங்களுக்கு உண்டாயிருக்கும். சுக வாழ்வு உங்களுக்கு உண்டாயிருக்கும். வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:2. நான் வாசிக்கிறேன். மல்கியா புத்தகம் 4:2. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். பார்த்தீங்களா? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அந்த ஆரோக்கியம் தான் சுக வாழ்வு. அந்த ஆரோக்கியம் தான் சுக வாழ்வு. அவருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து, அவரை சார்ந்து நாம் வாழும்போது, கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் பொழுது, உங்கள் மேலே நீதியின் சூரியனை யார் தெரியுமா? இயேசு. நீதியின் சூரியன் உதிப்பார். இயேசுவே உங்கள் வாழ்க்கையில் உதிப்பார். நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் உதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். ஆரோக்கியம்னா என்னது? சுகம். அதுக்கு ஆரோக்கியம்னு சொல்லலாம், ஹீலிங்னு சொல்லலாம். சுகம், ஹீலிங், ஹெல்த்து ரெண்டுமே அதுக்கு பொருத்தம். ஆரோக்கியமும் உண்டாகும், உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறும், சுகவீனங்கள் எல்லாம் மாறும். யார் உதிக்கணும்? நீதியின் சூரியன் நம்ம வாழ்க்கையில் உதிக்கணும். நீதியின் சூரியன் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது, அந்த வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்கும் போது நமக்கு ஒரு சுக வாழ்வு உண்டாகும். சுக வாழ்வு துளிர்க்கும்னு வேதம் சொல்லுது. சுக வாழ்வு முளைக்க ஆரம்பிச்சிடும், வளர ஆரம்பிச்சிடும் நம்ம வாழ்க்கையில். நீதியின் சூரியன் உதிக்கும் போது, இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும் போது, சகல குறைவுகளும், கஷ்டங்களும், வியாகுலங்களும், துக்கங்களும் மாறும் ஆட்டோமேட்டிக்காக. சின்ன சின்ன புழு பூச்செல்லாம் பார்த்தீங்களா, கிருமிகள்லாம் சூரிய வெளிச்சத்தில் அழிஞ்சு போயிடும். நல்லா பாருங்கள், கொசு வருதா பகலில்? நைட்டில் தான் வரும்.
ம் ம் வேண்டாத பூச்சிகள் எல்லாமே பாருங்கள் நைட்டில் தான் வரும். கிருமிகள் பரவுறதும் நைட்டில் தான். சூரியன் வந்துச்சுன்னா ஆரோக்கியம். இப்போ வெயில் தாங்கலை. அந்த சம்மரில் நமக்கு 100 டிகிரி வருது. அதெல்லாம் ஐயோ வெயில் அடிக்குது. வெயில் இல்லாமல் இருந்தால் தான் தெரியும் நமக்கு எவ்வளோ கஷ்டம்னு. சூரியன் வேணும், அதுக்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த சூரியன் பூமி மேலே உதிக்கணும். காலையில் கரெக்டாக பாருங்கள் 6 மணிக்கு கரெக்டாக அந்த வெளிச்சம் வந்துடுது. சாயங்காலம் 6 மணிக்கு அந்த வெளிச்சம் மாறி இரவு வந்துடுது. கர்த்தர் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறார். சூரிய வெளிச்சம் வேணும். அது மனுஷங்களுக்கும் வேணும், பிராணிகளுக்கும் வேணும், தாவரங்களுக்கும் வேணும். சரியா? ஆமாம். அதில் தான் ஆரோக்கியமே இருக்குது, சுக வாழ்வே இருக்குது. அதே போல தான் நீதியின் சூரியன் இயேசு நம்ம வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது நம்ம வறட்சியான வாழ்க்கை செழிப்பாக மாறும். சுக வாழ்வு நமக்கு உண்டாயிருக்கும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, சுக வாழ்வுன்னா என்ன? சுக வாழ்வுன்னா தெரியுதா உங்களுக்கு? சுகமான, அமைதியான, நிம்மதியான வாழ்க்கை, இளைப்பாறுதல், மனமகிழ்ச்சி. நான்கு காரியங்கள் பார்த்துருக்கோமா? ரைட்டாக உங்களுக்கு அதை சொல்லிடுறேன் நான். சரியா? உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அது முதல் பாயிண்ட் நம்ம பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அது 30, 60, 100 பலன் தரும் நாட்கள் வரும். மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பிரவாகித்து ஓடும். செழிப்பு உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும் ஆட்டோமேட்டிக்காக. எப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக செழிப்பு உண்டாகும். அப்படி வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது செழிப்பு நமக்கு உண்டாகும். ரெண்டாவது பார்த்தோம், நம்ம செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உண்டாகும். வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். எவ்வளவு கஷ்டங்கள், பாரங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு விடிவு காலம் உண்டு, நமக்கு ஒரு விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, கர்த்தர் கொடுப்பார். மூன்றாவதாக ரட்சிப்பை குறிக்கி. வெளிச்சம்னா ரட்சிப்பு. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஃபஸ்ட்லேயே அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான் இல்லையா? ஆமாம். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர்ற வாழ்க்கை தான் ரட்சிப்பு. இருள் பிசாசுடைய ஆதிக்கம், வெளிச்சம் கர்த்தருடைய ஆதிக்கம். புரியுதா? அவருடைய ஆளுகைக்குள்ளே நம்ம வர்றோம், அதான் ரட்சிப்பு. இருளினுடைய அதிகாரம், ஆதிக்கம் நம்ம மேலே இருக்கக்கூடாது. அதை நம்ம விரும்பவும் கூடாது. ஆனால் அந்த உலகம் இருளை நோக்கி ஓடுது. பார்த்தீங்களா? நைட்டில் எத்தனை காரியங்கள் நடக்க பாருங்கள். நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு 9 மணி 10 மணி தூங்கிடுவீங்க, காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பீங்க. நிறைய பேருக்கு உலகமே நைட்டில் தான் ஆரம்பிக்கும். நைட்டில் 9 மணி தான் உலகமே ஆரம்பிக்கும். ஆட்டம், பாட்டம், கும்மாளம் எல்லாமே நைட்டில் தான். இருளின் ஆதிக்கம் வாழ்க்கையை சீரழிச்சிடும். ஹல்லேலூயா. அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரட்சிப்பு விலையேறப்பட்டது. அந்த ரட்சிப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வெளிச்சத்தில் வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தருடைய வெளிச்சத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நம்மிடத்தில் பாவமே காணப்படாது, எந்த தீங்கும் காணப்படாது. யாருக்கும் நம்ம தீமை செய்ய மாட்டோம், துரோகம் செய்ய மாட்டோம். வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். நான்காவதாக சுக வாழ்வு. சுக வாழ்வு உண்டு. நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது, கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது, நம்ம வாழ்க்கையை நிரப்பும் போது, நம்ம வாழ்க்கையில் ஒரு சுகம் உண்டாகும். சுகம். எந்த ட்ரபிளும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஹெல்த்லேயும் இல்லை, மற்றபடியும் இல்லை. கர்த்தர் உங்களை புதுப்பித்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் புதுப்பிப்பார். அதான் பியூட்டி. ஒவ்வொரு நாளும் புதுப்பித்தல்னா எப்பயோ ஒரு இடம் நடக்கிற காரியம் கிடையாது. அனுதினமும் உங்களை அவர் புதுப்பிப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களை உயிர்ப்பிப்பார். சோர்ந்து போகிறீங்களா, உங்களை அவர் உற்சாகப்படுத்துவார். இதுதான் அவருடைய வேலை. நடந்துக்கிட்டே இருக்கும். அவருடைய வெளிச்சத்தில் நம்ம வாழும் பொழுது இது நடந்துக்கிட்டே இருக்கும். சோர்ந்து போனால் உங்களை உற்சாகப்படுத்துவார், விழுந்து போனால் தூக்கி விடுவார், இருளில் இருந்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். கான்ஸ்டண்ட்டாக தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருப்பார். உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும், உங்கள் சுக வாழ்வு செழிக்கும், சந்தோஷத்தோடு வாழ்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும்
நான் என்னுடைய வார்த்தைகளை மட்டும் கேளுங்க. கண்களை மூடி ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். லார்ட், லைட் அப் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை உண்டாக்கும். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். லைட் அப் மை லைஃப். என் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை உண்டாக்கும். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தாவீதுடைய ஜெபம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். உங்கள் விளக்கை அவர் மட்டும்தான் ஏற்ற முடியுங்க. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை அவர் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதனால தான் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சங்கீதக்காரன் கேட்கிறான். தேவரீர், இப்போ நாமும் கேட்போம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் விளக்கை ஏற்றுவீர். என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகட்டும். லைட் அப், லைட் அப் மை லைஃப். எவ்வளவு வேணும் என் வாழ்க்கையில் இருள் காணப்படாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்பொழுதும் நீங்கள் அறிக்கை செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அந்த இருள் அகன்று போகட்டும், நீக்கி போடும். ஏன்னா நீ முயற்சி பண்ணி தோத்து போயிட்ட. அந்த இருளை விட்டு வெளியே வர முடியலை உன்னால. கர்த்தர் அந்த இருளை நீக்கி உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு சங்கீதக்காரன், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அந்த இருளை அப்படியே வெளிச்சமாக மாற்றுவார் கர்த்தர். உங்க வாழ்க்கை தலைகீழ மாறும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லாம இருக்கு தெரியுமா? நம்ம இருளுக்கு இடம் கொடுக்கிறோம். அங்கங்க பேட்ச், அங்கங்க இருள் இருக்கு நம்ம வாழ்க்கையில. ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு பக்கம் வீக்கா இருக்கும், ஒரு பக்கம் இக்னோரண்டா இருக்கும், ஒரு பக்கம் விருப்பம் இல்லாமல் இருக்கும். எனக்கு வேண்டாம், அந்த இருள் தான் எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்லுகிறோம். குடிப்பது ஒரு இருளான வாழ்க்கை, குடிப்பழக்கம் இருளான ஒரு வாழ்க்கை. ஆனால் அதை விரும்பி ஓடுகிற ஜனங்கள் எத்தனை பேர் என்று நமக்கு தெரியும். விபச்சாரம் ரொம்ப காமனா இந்த காலங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. விபச்சாரத்தை, வேசித்தனம், ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கை. கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு நாம் விலகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருளுக்குள்ளே போயிடுறோம். வேதத்தின் வசனம் வெளிச்சம். வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். பிரியமானவர்களே, நம்ம வீட்டில் வேதம் வாசிக்கணும், நம்ம வீட்டில் சங்கீதத்தை பாடணும், வேதத்தை தியானிக்கணும். வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், இருள் நீக்கும் வெளிச்சம். கர்த்தர் உன் விளக்கை ஏற்றுவார். நீ அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் விளக்கை அவர் ஏற்றுவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று தாவீது கேட்டபடி நாமும் அதே லைனில் அப்படியே ஜெபிப்போம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் வாழ்க்கையில் இருளான பகுதிகளை மாற்றி போடுங்கப்பா. இன்று கம்யூனியன் சர்வீஸ் உண்டு நமக்கு. அந்த இருளை விட்டு வெளியேற வேண்டிய நேரம். அந்த இருளோடு நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. நம்ம ஐக்கியம் வெளிச்சத்தோடு தான், தேவனோடு தான் நமக்கு ஐக்கியம், கிறிஸ்துவோடு தான் நமக்கு ஐக்கியம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தில் நடக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளிச்சத்தில் நடக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நம் இருதயம் இருளை விரும்புகிறது. அநேக சந்தர்ப்பங்களில் நாம் பார்க்க முடியும். நம்முடைய இருதயம் இருளை நோக்கி விரும்பும் சில காரியங்கள். வேண்டாத காரியங்களை நம் கண்கள் காணும்போது
ஒரு சினிமா அல்லது சீரியல் நம்முடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடிய, நம்மளை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்களிலே நாம் ஈடுபடும் பொழுது நாம் இருளுக்குள் நாம் கடந்து செல்கிறோம். கர்த்தர் அதை விரும்புகிறதில்லை. நாமும் கூட அந்த இருளுக்கு இடம் கொடுக்காம நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வெளிச்சத்தை விரும்பும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வருவார். அவருடைய வெளிச்சத்தில் நாம் வெளிச்சத்தை காண முடியும். சினிமா வெளிச்சம், சீரியல் வெளிச்சம், இந்த உலகத்தில் எத்தனையோ வெளிச்சம் நம்ம பார்க்குறோம். அந்த வெளிச்சங்கள் நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வராது, பதிலாக இருளை கொண்டு வந்து விடும் நம்ம வாழ்க்கையில். மீகா தீர்க்கதரிசி ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார், மீகா ஒரு கட்டத்தில் அறிக்கை செய்கிறார் பாருங்கள், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்கள் இருளுக்குள்ளே போனாலும், நீங்கள் இருளில் உட்கார்ந்துருந்தாலும் கர்த்தர் உங்களை விடமாட்டார். அவர் அங்கே வெளிச்சத்தை உண்டாக்கிடுவார். ஏன்னா கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். நீ இருளுக்குள் கடந்து செல்லாதபடி அவருடைய வெளிச்சம் உன்னை காத்து கொண்டே இருக்கும். அதனால தான் நமக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உனக்குள் காணப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உன்னை ஆட்கொண்டு இருக்கும் பொழுது உன்னால் இருளை திரும்பி கூட பார்க்க முடியாது. அதுக்கு நேரமும் இருக்காது, சிந்தனையும் இருக்காது. நான் இருளிலே உட்கார்ந்தால், இருளில் உட்கார்ந்தா கூட கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார்னு தைரியமாக சொல்கிறான் அவன். இருளில் உட்கார்ந்தானா என்ன அர்த்தம்? நான் பாவம் செஞ்சால் கூட கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார், விடமாட்டார் பாவம் செய்கிறதுக்கு. எப்பவும் அவருடைய வெளிச்சம் நம்மை சுற்றிலும் காணப்பட வேண்டும். நம்முடைய வீட்டிலே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய நடக்கையிலே எப்பொழுதும் வெளிச்சம் காணப்பட வேண்டும். நாம் மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய வெளிச்சத்தில் நாம் நடக்கும் பொழுது பாவமான காரியங்களை நாம் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. எவ்வளவு கிருபை செய்கிறீர். நீர் ஒளியாய் இருக்கிறீர். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அதே போல நாமும் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசு விரும்புகிறார். அவருடைய வெளிச்சம் நம்மளை பிரகாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது, அது மற்றவங்களுக்கு தெரியும். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளி நம்ம மேலே பிரகாசிக்கும் போது உங்ககிட்ட இருக்கிற இருள்லாம் வெளியே போய் முற்றிலுமாய் நீங்கள் 100% வெளிச்சமாக மாறுவீங்க. அந்த வெளிச்சத்தை பார்த்து இந்த உலக ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இவர்கள் கிறிஸ்துவின் ஜனம், கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்களாம். இந்த உலக ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க, தேவனை மகிமைப்படுத்துவாங்க. கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பிரகாசமாக இருக்காங்க, எவ்வளோ வெளிச்சமாக இருக்காங்க, நாங்கள் வெளிச்சத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் வெளிச்சத்தை பார்க்குற மற்ற ஜனங்கள் உங்கள் வெளிச்சத்தை பார்த்து கர்த்தர்கிட்ட வந்துடுவாங்க. அவங்க அப்படி தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அதான் அதில் நடக்க வேண்டிய காரியம். அதனால தான் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நம்மகிட்ட உள்ள வெளிச்சத்தை பார்த்து ஜனங்கள் நம்மகிட்ட வருவாங்க. உங்கள் வெளிச்சத்துக்கு யார் காரணம்? இயேசுவா அப்படின்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் இயேசு ஒரு முறை சொல்லியிருக்கிறார், உங்கள் வெளிச்சம் உலக மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சத்தை பார்க்கணும் மற்றவங்க, உங்கள் வெளிச்சத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எந்த லைட்டும் யாரும் போட வேண்டியதே இல்லை. நீங்கள் மேக்கப்பு ஃபேஷியல்லாம் போட வேண்டியதே இல்லை.
உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் காணப்படும். தைரியமாக இருங்க. உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் காணப்படும். அது இருளில், குறிப்பாக இருளில் வாழ்கிற ஜனங்களுக்கு உங்ககிட்ட உள்ள வெளிச்சம் பளிச்சுன்னு தெரியும், பளிச்சுன்னு தெரியும். அந்த வெளிச்சம் தான் நம்மளை வாழ வைக்கும் கிறிஸ்துவோடு கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இருளான பகுதிகள் அகன்று போகட்டும். இருளை நாங்கள் விரும்பக்கூடாது. இருள் எவ்வளவு இன்பங்களை தருவது போல தோன்றினாலும் நாங்கள் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது சுவாமி. எங்கள் உள்ளத்தில் எந்த பகுதியிலும் இருள் காணப்படக்கூடாது. ஒரு இடத்துல இயேசு சொல்லியிருக்கிறார், உன் கண்கள் வெளிச்சமாக இருந்தால் உன் சர்வம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளோ முக்கியம் பாருங்கள் கண்கள். இந்த கண் தான் முதல்ல பார்க்கும், எந்த காரியத்தையும் பார்த்து இச்சிக்கும். அதனால் உன் கண்கள் தெளிவாக இருந்தால் உன் சர்வம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஷபா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை நீ வெளிச்சமாக்குவீர். உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய தேவன் அருளும் வெளிச்சமும் உங்களோடு கூட எந்நாளும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் வெளிச்சத்திலே நடப்போம். அந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். இப்பொழுது கம்யூனியன் ஆராதனை தொடங்கும் நேரம். ஆன்லைன் ஒரு முடிவுக்கு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை அனுதினமும் வழி நடத்துவாராக, வெளிச்சத்திலே நடத்தி உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you, God bless you, God bless you.